வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு நட்ஸு இதெல்லாம் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வகையில் இருக்கும் இந்த டெசர்ட்டு. அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு சிம்பிளாக சீக்கிரம் முடிச்சிட முடியும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போது பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆறிடும். எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கப்பால், குட்டி கப்பால் ஒரு கப் அளவுக்கு சுகர், அந்த கப்பால் ஒரு அரை கப்பு இல்லை 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அப்படியே நம்ம கரைய விட்டுலாம் அடுப்பில் வச்சு. இப்போ இது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், அதையும் போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் அதை சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துடலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இன்னும் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் அமுலியா சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது நம்ம அந்த சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம குலோப் ஜாமுன் பதத்துக்கு இந்த சுகர் சிரப் ரெடியானால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ரெட்டை இது பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அது குலோப் ஜாமுன் பதத்துக்கு நம்ம சிரப் ரெடி பண்ணோன்னா போதும். இப்போ இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி கூரான ஒரு டம்ளர் வச்சு அப்படியே ரவுண்டாக ஒரு வில்லை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எடுத்துட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு, அதை ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் க்ரீம் பாருங்கள், இந்த ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம பால் பவுடர், நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் அப்படியே வச்சுட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. அது மேலே இன்னொன்று எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு
இந்த மாதிரி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் அது மேலே நம்ம அந்த சுகர் சிரப்பு சேர்க்க போகிறோம். எல்லா பக்கமும் இந்த சுகர் சிரப்பு வந்து படுற மாதிரி ஊற்றிட்டு அது மேலே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நட்ஸை கொஞ்சமாக வச்சுட்டு குங்குமப்பூ இருந்தால் போடு வைங்க, இல்லாட்டினா தேவையில்லை. அது மேலே ஒரு செர்ரியை தூக்கி இப்படி வச்சிட்டோன்னா ஒரு ப்ரெட்டு நட்ஸை வச்சு வீட்லேயே ஒரு டெசர்ட் ஐட்டம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு நட்ஸை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு டெசர்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த ரெசிப்பியை அவசியம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.